சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கஷ்டங்கள் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையில் எழுதப்பட்ட ஒரு விஷயமாலாம் இருந்திருக்கு. அவங்களோட வாழ்க்கையில் அவங்க செஞ்ச சில விஷயங்கள், அவங்களுக்கு நினைவு இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு 60 வயசுக்கு மேலே உட்காந்து அவங்க அசைப்போடக்கூடிய சில ஞாபகங்கள் அப்படின்னு பார்த்தா முக்கால்வாசி அவங்க கஷ்டப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இன்றைய காலகட்டத்தில் என்னைக்கிடா எங்களுக்கு வெளிச்சம் பிறக்கும் அப்படின்னு நிறைய பேர் வேண்டிகிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வெளிச்சமான காலங்களாக இருக்க போது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வருங்காலத்தில் ஒரு 60 வயசுக்கு மேலே ஆசை போடக்கூடிய விஷயங்கள்னு இருக்கும்ல, இனிமேல் சந்தோஷத்தையே நீங்கள் ஆசை போட்டு பார்ப்பீங்க. சார் சூப்பரான லைஃப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தருணங்களாக இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சிம்ம ராசிக்கு முழுமையான வாழ்க்கை, குணாதிசயம், எதிர்கால பலன்கள் எல்லாமே இப்போ நான் சொல்ல போகிறேன். நிறையா பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதே போல் சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரியனால் ஆளப்படக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே தலைமை குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பிரத்யேகமான ஒளி வீசுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கும்பலில் 100 பேரில் ஒருத்தனாக இருக்கான், ஆனால் அவன் மட்டும் தலை சிறந்தவனாக கருதப்படுவான். இந்த ராசிக்காரருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களோட குணாதிசயம் அப்படின்னு சொன்னால் மிகுந்த ஆதிக்க மனப்பான்மை கொண்டவங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சிம்மாசனம் அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க முன்னேறி கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட மரியாதைகள் ஊர் மத்தியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். என்ன தான் நீங்கள் பெரிய பணக்காரர் இல்லை அப்படின்னாலும், என்ன தான் உங்களை சுற்றி ஒரு 100 பேர் இல்லை அப்படின்னாலும் உங்களோட வார்த்தைக்கான மரியாதை அப்படிங்கிறது ஒன்று கொஞ்சம் மிகுதியாகவே இருக்குங்க. தன்னம்பிக்கை மிக்க அதிகமான சில மனிதர்களில் முக்கியமானவங்க சிம்மராசிக்காரர். சிம்மராசி ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா தைரியமான ஒரு ஆளாக இருப்பான். எப்பேற்பட்ட சூழலிலும் அந்த தைரியம் இருந்தால் ஒரு மேன்மைக்கு வருவான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு கடைக்கோடியில் ஒரு மனிதன் இருக்கான், அவன் கையில் நிறைய அமௌண்ட் வச்சுருந்தான், டக்குன்னு அவனுக்கு எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவன்கிட்ட தன்னம்பிக்கை மட்டும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான்? தன்னம்பிக்கையோட தைரியமாக செயல்படுறவனோட அவுட்புட் எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அவன் விட்டதை விட 100 மடங்கு அவன் லாபம் சம்பாரிச்சிருவான். ஸோ இருந்த செலவாச்சு லாஸ் ஆனது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றி எல்லாத்தையுமே லாபமாக எடுத்துகிட்டு அதை விட 100 மடங்கு மேலே உயர்ந்துருவான். இதுதான் தன்னம்பிக்கையோட பலமே. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கும் நீங்கள் சிம்மராசிக்காரர் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தன்னம்பிக்கை மிக்கவரா இல்லையானு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்துதா, உண்மையா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். தங்களோட வாழ்க்கையை தாங்களே கட்டுப்படுத்த விரும்புவாங்க. அவங்க யாரும் அவங்கள கட்டுப்படுத்தக்கூடாது. அவங்களே கட்டுப்படுத்திகிட்டே தான் உண்டு. எப்பொழுதுமே முன்னிலையில் இருக்க வேண்டிய ஒரு ஆசை இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல் எல்லா விஷயத்துலையும் இவங்க முன்னின்று தான் எல்லாமே செய்வாங்க. மற்றவர்களிடம் மதிப்பு எதிர்பார்ப்பாங்க. மற்றவன் என்கிட்ட பேசுகிறான் அப்படின்னா எனக்கான மரியாதை நீ கொடுத்தா தான் நான் அந்த இடத்துல நிற்பேன். நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நீ கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம், நீ எப்படியாப்பட்ட ஆளாக வேணாலும் நான் எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, எனக்கான மரியாதை நீ கொடுத்தால்தான் நான் அந்த இடத்துல உனக்கு நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரன் மட்டும் எப்போவுமே அப்படி தான். சிம்மராசிக்காரன்ட்டு பெரிய ஆளுங்க கூட அவனை பாய்ச்சிக்க மாட்டான். இவன் இப்போ இப்படி தான் இருப்பான். அவன்கிட்ட என்ன இருக்கோ இல்லையா, அவன் கேரக்டர் இருக்குது, அவனோட குணாதிசயம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு வேல்யூ அவன் அசைன் பண்ணி வச்சுருக்கான். அவன்கிட்ட நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரிய ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர் இவர். நல்ல குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நேர்மையாக இருக்கிறதா அவங்களோட மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு குணம். எந்த இடத்துலையும் நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி மனப்பான்மை, தைரியம், உறுதியான முடிவு, இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குணங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுதுங்க. குறைகள் அப்படின்னா கோபம் சீக்கிரமாக வரக்கூடிய ஒரு விஷயம். கோபம் அவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். இந்த ராசிக்காரர்களுக்கு கோபம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காங்களோ, நேர்மையாக இருக்கிறவங்களும் கோபம் வரதானே செய்யும். அதே போல் ஈகோ, அகந்தை சில நேரங்களில் அதிகமாகவே இருக்கும். நீ இவ்வளோ உழைச்ச நான் இருக்கேன், நீ எப்படி முன்னாடி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில கோபம் இருக்கும். அந்த ஈகோ தேவையான இடத்துல தான் வருது, உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல வரது கிடையாது. யாராலையும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஆளாக நீங்கள் இருக்க விரும்ப மாட்டீங்க. யாராவது ஒருத்தன் உங்களை கட்டுப்படுத்தி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒரு இடத்துல நீங்கள் அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் அப்படி அமைதியாக இருக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய குறை. சில இடத்துல வணங்கி போகிறது தப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த இடத்துல வணங்கி போகிறதுனால ஒரு விஷயம் கிடைக்கணும், அப்படி நான் போகணும் அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. இது சிம்மராசிக்கே உண்டான ஒரு குணாதிசயங்கள் ஒன்று. உறவு, காதல் வகையெல்லாம் இந்த ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் ஆழமான உணர்ச்சி கொண்டவங்க. நீங்கள் லவ் பண்ண மாட்டீங்க, பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக போயிடுவீங்க. உங்களெலாம் கட்டுப்படுத்தவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஆழமான உணர்ச்சி கொண்ட ஒரு நபரெலாம் மாறிடுவீங்க. ஒருவரை நேசித்தா முழுமையாக அர்ப்பணிப்பாளராக இருப்பீங்க. ஒருவரை நேசிச்சிங்க அப்படின்னா அவங்களே உங்களை எப்படி இவன் இவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுவீங்க. ஆனால் மதிப்பு கிடைக்கல அப்படின்னா உடனே விளையிறீங்க. உங்கள் மேலே ஒருத்தன் அனுபவிக்கிறான், நீங்கள் அவன் மேலே அனுபவிக்கிறீங்க. உங்களை அவன் மதிக்காமல் ஒரு நீ அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒதுக்கிட்டான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க திரும்ப மாட்டீங்க. அது ஒரு பிடிவாத கேரக்டர் இந்த சிம்மராசிக்கிட்ட அன்பு வச்சாலும் சரி, பாசம் வச்சாலும் சரி, கோபம் வச்சாலும் சரி, குணாதிசயம் வச்சாலும் சரி, பார்த்து தான் வைக்கணும் அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கிறவனும் தெரிஞ்சுக்கணும், கூட இருக்கிறவனும் தெரிஞ்சுக்கணும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய டாமினன்ஸ் காட்டுவாங்க.
நீங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரர் இருந்தாங்க அப்படின்னா டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டாமினேஷன் பண்ணி இருந்தால் தான் இங்கே அந்த ராசிக்கான கெத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தே இருப்பாங்க. சரியான துணை கிடைச்சா வாழ்க்கையில் ராஜயோகமாக மாறும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சிம்ம ராசிக்கு மட்டும் சரியான ஒரு துணையாக இருந்துட்டாங்க, எங்களோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைபில் வந்து மாறும். வேலை, அப்புறம் இந்த பண வரவு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் ரோல் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பொருத்தம். அதான் நான் முன்னாடி சொன்னல, 100 பேர் இருந்தாலும் கூட்டத்தில் ஒருத்தவன் தனியாக தெரியவான். அந்த கூட்டத்தில் ஒருத்தன், கோடியில் ஒருத்தனாக இருக்கக்கூடியவன் தான் அந்த சிம்மராசி. எங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, பாலிடிக்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, சினிமா போன்ற துறைகளில் வெற்றி ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இங்கே வந்து கவலையே பட தேவையில்ல, துணிந்து செயல்படலாம் அப்படிங்கிறது தான் மெயினான ஒன்று. ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க. எப்போவுமே ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தில் மட்டும் இங்கே தயங்கவே மாட்டாங்க. பார்த்துக்கலாம், என்ன பெரிய இது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடித்து தூள் கிளப்பிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகம். எந்த அளவுக்கு பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னா, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகமாக கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க. இதில் ஒரு வித்தியாசமான நுணுக்கம் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒருத்தன் இந்த மாதிரி சம்பாதிக்கிறான் அப்படின்னா, நாம் அதிலேயே இன்னும் ஒரு 10 பாயிண்ட் ஆட் பண்ணி அதை வேறு மாதிரி வித்தியாசமாக சம்பாதிக்கக்கூடாது. அவன் 10 ரூபா சம்பாதிக்கிறான்னா நம்ம அது 10 வகையான ஐடியாவை பயன்படுத்தி அது ஒரு 1000 ரூபாயாக சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிப்பாங்க. இன்ட்டு 10 டைம் எங்களோட மூளை வேலை செய்யும். அதுதான் அதில் பெரிய விஷயமே. ஆனால் செலவு செய்கிற பழக்கமும் இருக்கும். தேவையில்லாத செலவு சிம்மராசிக்காரரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தில் அது ஒன்று. நீங்களே சொல்லுங்களேன், நீங்கள் ஒரு விஷயத்தை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் திடீர்னு செலவு அதுன்னு வருது. தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்கள் பண்ணிடுறீங்களா இல்லையா? ஏன்னா இந்த விஷயம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டாயம் பொருந்தும். இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களில் ஒன்று, சிம்மராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இது நடக்கும். ஒரு பெரிய வீழ்ச்சி, ஒரு பெரிய எழுச்சி. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பெரிய சோதனை வரும். அதற்கு பிறகு அவர்கள் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வாங்க அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்னல, சிம்மராசிக்காரன் மட்டும் அப் டு டவுன் வந்து டக்குன்னு மேலே, அதை விட பெரிய ஒரு எழுச்சியை எழுந்து மேலே வருவாங்கல்ல, அந்த மாதிரி. இதை வந்து நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டவுன்ஃபால் வந்துச்சுனாலும் பயப்படாதீங்க. அதை விட பயங்கரமாக நீங்கள் வந்து 100 மடங்கு பவர்ஃபுல்லாக மேலே வந்துக்கிட்டே இருப்பீங்க. டவுன்ஃபால் இல்லை, அப்பு தான் இதுக்கு மேலே. அதனால் நீங்கள் வந்து மேலே வந்துகிட்டே தான் இருப்பீங்க, கவலைப்படவே தேவையில்லை. நம்பிக்கை துரோகம், மிகவும் நம்பிய ஒருவரால் ஏமாற்றப்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. இல்லை ஏற்கனவே அப்படி பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. திடீர் பணவரவோ அல்லது நிலை உயர்வு, அன்எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ் கிடைக்கும். அந்த சக்ஸஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும். வெளிநாடு அல்லது இடமாற்றம் உண்டு. வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கிய மாற்றமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முக்கிய மாற்றமாக இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் இருக்குங்க. தமிழ் வருடப்பிறப்பு பிறந்தாச்சு, அதில் நிறைய பேருக்கு இது நடக்கும் அது நடக்கும் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த ராசிக்கு மட்டும் இன்னும் சொன்னது மாதிரி எதுவும் நடக்கலையே சார் அப்படின்னு கேட்டுட்ருக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் புதிய தொடக்கம் உண்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. புதிய தொடக்கம் தான் இருந்தாலும் பழைய பிரச்சனைகளுக்கு மெதுவாக தீரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையுது. மன அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் வந்து அமையுதுங்க. முக்கியமான பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலை மாற்றம் வாய்ப்பு உண்டு. வருமானம் உயரும். எந்த அளவுக்கு உயரும்? ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயர்வதற்கான வழிகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல செய்தி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி உண்டாகும். அதனால் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. பழைய பிரச்சனைகளுக்கு மெதுவாக தீர்வு கிடைக்கும்னு இருந்தாங்க. நீங்கள் நிறைய பிரச்சனைகள் தீர்வுக்காக காத்திருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகுது. முக்கியமான பலன்கள் அப்படின்னு பார்த்தா, வேலை மாற்றம் வாய்ப்பு உண்டுங்க. வருமான உயர்வு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் நல்ல செய்தி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அன்னெசரியாக ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்த்துக்கோங்க. உடல் நலத்தை கவனிச்சுக்கோங்க. தேவையில்லாமல் நீங்கள் அரசியல் பேசுகிறது, வெளியூரை போய் வேறு ஏதாவது பாலிடிக்ஸ் பேசுகிறது, இல்லை தொழிலில் இருக்கிற பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறது, தேவையில்லாத வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. சித்திரை மாதம் முதல் வரக்கூடிய காலகட்ட பலன்களை வந்து நம்ம சொல்லப்போம். இதில் 3ஆக பிரித்து பார்க்கலாம். முதல் 3 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். பெரிய அவுட்புட்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கிடையாது. பழைய வேலைகள் முடியும். அது பெரிய சக்ஸஸோடு முடியுமானா அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. மன அழுத்தம் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அடுத்த 3 மாதங்கள் நல்ல மாற்றங்கள், புதிய வாய்ப்புகள், பணவரவு அதிகரிக்கக்கூடிய தருணம், இது எல்லாமே உண்டுங்க. ஆண்டோட நடுப்பகுதியில் பெரிய முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டைரக்ஷனை மாற்றக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து 12 நாட்களில் ஒரு தடவை வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். இந்த ராசிக்கானது அந்த ஆண்டோட நடுவில் நான் வந்து வீடியோ போடுறேன்.
அதுக்கப்புறமா ஒவ்வொரு விஷயங்களும் நான் வந்து வீடியோ போட்டே தான் இருப்பேன். அதில் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டைமில் வந்து நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. அது வந்து வாழ்க்கையை டைரக்ஷனை மாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கானதாகவும் இருக்கலாம். அது எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கிரக பயிற்சிகள் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குதோ அதை பொறுத்து மாறி இருக்கலாம். அடுத்த 12 நாட்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாள் 1 to 3லேருந்து இந்த 3 நாள் மனதில் குழப்பமும் வேலைகளில் தாமதமும் இருக்கும். மைண்டை நீங்களே வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்களாக வேறு ஒரு டைவிஷனில் இருப்பீங்க. நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டம், நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த ஒரு 3 நாள் அமையும். நல்ல செய்தி வரும், நல்ல நண்பர்களுடைய உதவி கிடைக்கும், தொழிலுக்கு அது உயர்வாகவும் இருக்கும், நிறைய விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் அமையுங்க. அதே போல் முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய நாட்களாக 10 நாளைக்கு மேலே உங்களுக்கு இருக்க போகுது. அதில் ஒரு 2-3 நாள் வந்து நாள் 10லேருந்து 12 நாளுக்குள்ளே முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கான வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்குவதற்கான ஒரு ஸ்டார்டிங் புள்ளியும் வந்து நடக்க போகுதுங்க. இந்த 12 நாட்கள் முடிவில் சில முக்கியமான விஷயங்களும் நடக்க போகுது. அந்த 12 நாட்கள் முடிவில் அந்த வீடியோ நான் போடுறேன். அதில் உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தின் மூலமாக பல முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமையுது. இந்த சமயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குதுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும். யாரையும் உடனே நம்பாதீங்க. ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், ரொம்ப மனதை அமைதியாக வச்சுக்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வருது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கவனம் செலுத்தியே ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டம் அதிகரிக்க செய்ய வேண்டியது உங்களுக்கு ஒரு சில வழிபாட்டு முறைகளை நான் சொல்கிறேன். அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு. சூரிய வழிபாடு எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கிங்க. மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய சில முக்கியமான விஷயத்தில் சூரிய வழிபாடு ஒன்று. சூரிய வழிபாடு மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் மேன்மைக்கு வந்துடுங்க. இது வந்து சிம்மராசிக்கே உண்டான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. யாரும் இதை வந்து விட்டுறாதீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட சிம்மராசிக்காரில் உங்களோட குழந்தையாக இருந்தால் கூட சரி, காலையில் எழுந்திரிச்சு சூரியனை பார்க்க வச்சு ஒரு கும்பிடு போட்டு சூரிய பகவான் வணங்க சொல்லுங்கள். மிகப்பெரிய நன்மை உண்டாகும். சிவன் கோவில் தரிசனம் இது ரொம்ப மிக 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 நல்லது. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியறதில்ல. இதில் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லா ராசிக்காரர்களும் தான். உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் ஊருக்கு எல்லையில் இருக்கும். அது சில கோயில் வந்து ஊருக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா ஊர் வந்து அங்கே உருவாகிருக்கும். பள்ளிப்படை கோயில்கள் தான் கொஞ்சம் அதிகம் சிவனோட ஆலயங்களில். ஏன்னா எல்லா ஊரில் இருக்கிற சிவனுக்கு ஒரே பேர் கிடையாதுங்க. எல்லாம் வேறு வேறு பேரில் வச்சு அழைச்சிட்ருப்பாங்க. சோழ வம்சத்தில் யாராவது இருந்தால் லிங்க வழிபாடு செய்து வணங்கக்கூடிய ஒரு தருணத்தை பள்ளிப்படை அப்படின்னு அழைப்பாங்க. அவங்களுக்காக வணங்கக்கூடிய ஒரு தெய்வம். உங்களுடைய ஊரில் இருக்கிற சிவன் கோயிலே பாருங்களேன், ஒரு 2-3 சிவன் ஆலயத்தை எடுத்திங்கன்னா வேறு வேறு பேர்களில் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வம்சாவளிகள் வணங்குவதற்காக லிங்கம் பயன்படுத்தி அந்த இடத்துல வணங்கிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட சிவன் கோவில்களில் நீங்கள் வணங்கும் போது உங்களுடைய சாப விமோச்சனம் பெறுகிறது. உங்களுடைய வாழ்க்கை, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். சிவன் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயர்வை தரும். சிவன் வழிபாடு தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தருது. சிவன் வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தருது. சிவன் ஆலயத்தில் ஒரு 5 நிமிடம் அமர்ந்து எந்திரிச்சுவாங்க, மிகப்பெரிய நன்மை. என்ன சார், சிவன் கோயிலில் மட்டும்தான் 5 நிமிஷம் உட்காரணுமா? யாருக்கு தெரியாத ஒரு விஷயம், தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சிவபெருமான் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சாமியை கும்பிட்டு வழிபடும் போது கொஞ்சம் நேரம் உட்காந்து எந்திரிச்சு வரணும். ரொம்ப 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 நல்லது. ஆனால் பெருமாளினுடைய ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா வணங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா அங்கே வந்து லட்சுமி தாயார் இருப்பாங்க. சாமி கும்பிட்டு உட்காந்திங்கன்னா அவங்க உட்காந்துறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அதனால் சாமி கும்பிட்டோன்னே வீட்டுக்கு வந்துடுறது வந்து, எந்த ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் சாமி கும்பிட்டோன்னே வீட்டுக்கு வந்துடணும். சிவன் ஆலயத்தில் மட்டும்தான் சிவபெருமானை வணங்கிய பிறகு அங்கே அமர்ந்து கொஞ்சம் நேரம் நிதானித்து சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போய் பார்க்கணும், ஒர்க்கை பார்க்கணும். அதுதான் வந்து மிகப்பெரிய யோகத்தை தரும், மிகப்பெரிய நன்மையை தரும், நீண்ட ஆயுளை தரும், உடல் ஆரோக்கியத்தை தரும், குடும்ப சந்தோஷத்தை தரும், மகிழ்ச்சியை தரும், 16 செல்வங்களையும் அள்ளி நமக்கு தரும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஆகம விதின்னு சொல்லுவாங்க. ஆகம விதி கோயில்களுக்கு மட்டும் இல்லை, மனிதனாகிய மற்றவர்களுக்கும் உண்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் இதுதான். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. சிம்ம ராசிக்காரர்கள் அன்னதானம் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்லது. எந்த ராசிக்காரராக இருந்தாலும் அன்னதானம் பண்ணால் நல்லது. பாவம் போக்குறது ஒரே வழி, பசியை தீக்கணும். இது நிறையா பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. உடை, பசி, இது ரெண்டையும் யாருக்காவது நீங்கள் வந்து சரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மிகப்பெரிய பாவம் போகும். முன்னோர்களினுடைய பாவம் போகும். எந்த வயசில் ஆளுக்கு நீங்கள் பண்ணீங்களோ அந்த வயசுக்குரிய ஆளோட பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும். சோறு மட்டும் போட்டு எங்களை வைத்து நப்பிட்டீங்க, உங்களோட பாவம் தீர்ந்தது. இது நிறையா பேர் தெரியாத ஒரு விஷயம். சரி சார், 5000 10,000 செலவாகுமா? உங்களோட கையில் ஒரு 1000 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 100 பேர் 50 பேருக்கு சாப்பாடு செய்யலாம். உங்களோட கையினால் ஒரு அரிசி எடுக்கிறீங்க, இல்லை 50 பேருக்குலாம் தேவையில்லை, 5 பேருக்கு போகுது சார். ஒரு சும்மா ஒரு 100 ரூபாய்க்கு அரிசி வாங்கி
அதை நீங்கள் பொங்கல் மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு வீட்டில் தயிர் சாதம் செஞ்சு அதை ஒரு சின்ன கப்பில் போட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து தண்ணி குடிக்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா வயிறு நம்பும். எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான். சோறு கொடுத்தீங்கன்னா போதும்னு சொல்லுவான் வயிறு நம்பிச்சுன்னா. அந்த போதும் அப்படிங்கிற வார்த்தை தான் மன நிறைவு, வயிறு நிறைவு, உள்ளம் நிறைவு. ஸோ அதுதான் வந்து மக்களுக்கு தேவையும் படுது. நிறையா பேர் வந்து எதிர்பார்க்குறதும் அதுதான். ஸோ மனதை நிறைய வைத்து வயிறை நிரப்பி அனுப்பினால் உங்கள் பாவங்கள் தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் அன்னையிலேருந்து இன்றைக்கி காலகட்டம் வரைக்கும் சொல்கிறதுங்க. நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தாமரை மலர் வழிபாடு. தாமரையை கொண்டு போய் சாமி கொடுத்து நீங்கள் வந்து வழிபடுறது. அம்மன் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட குலதெய்வங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கோவிலில் இருக்கக்கூடிய ஆஷ்டாங்க எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி, தாமரை மலரை கொண்டு போய் வச்சு வழிபடுங்க. ரொம்ப 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 நல்லது. கடவுள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, மலர்களால் இயற்கையை கொண்டு இறைவனை வழிபட்டால் நன்மை உண்டு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக மட்டும்தான் இயற்கையும் நம்மளோட சேர்ந்து இணைந்திருக்குது. ஸோ அதை வந்து இயற்கையை வந்து கடவுள்கிட்ட கொடுத்து கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான் இது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். மலர் வச்சு இறைவனை வணங்குவது, மல்லிகைப்பூ வச்சு அம்மன் தெய்வங்களை வணங்குவதும், தாமரைப்பூ வச்சு பெரிய தெய்வங்கள், பெரிய சிலைகள் கொண்ட உருவங்களுக்கு வந்து தாமரைப்பூ வச்சு வழிபடுவதும் ரொம்ப நல்லது. அம்மன் தெய்வங்களுக்கும் சரி, இல்லை இஷ்ட தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கு வந்து தாமரைப்பூ வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு வழிகாட்டுதலாக இது வந்து அமையுது. நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். பிரபலமான ஒரு ஜோதிடனுடைய நம்பர். நிறைய பேர் இது வந்து ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா பிஸியாக இருக்குது, அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பிரபலமான ஒரு விஐபி ஜோதிடர், நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் அதே போல் நடிகர் நடிகைகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். இவர் வந்து எக்கச்சக்கமாக ஜோதிடம் பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு. இன்றைக்கும் ஒரு அரசியல் பிரமுகருக்கு, அரசியல் சார்ந்த ஒரு பிரமுகர், அவர் வந்து ஒரு நடிகருக்கும் இவர் தான் ஜோதிடம் எல்லாமே பார்த்து அப்பப்போ சொல்லிட்டு இருக்காரு. அப்பப்போ செக் பண்ணி தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நடிகருக்கும் இவர் தான் வந்து ஜோதிடம் பார்த்து கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் பேசிஸ்லாம் பண்ணாங்க. ஒரு விஐபி ஜோதிடர் தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3 வந்து தெரிஞ்சிருக்கணும். அவர் கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜ்காராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த நாட்டில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.